கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் பார்க்கின்ற வேளையில் யாக்கோபு கிட்டத்தட்ட 12 பிள்ளைகளை பெற்றுவிட்டான். யோசேப்பை பெற்ற பின்பு தான் லாபான் யாக்கோபினிடத்தில் வந்து கேட்குறான், இது வரைக்கும் என்னோட கூட இருந்த அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாய், இப்பொழுது நீ எங்கே போக வேண்டும் விரும்புகிறாயோ நீ போகலாம், உனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது, நீ போ என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபின் நிமித்தமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் இருந்த நாட்களிலே இந்த 20 வருஷமும் அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தான் வெளிப்படுத்தி காட்ட முடியும். இந்த வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த மாமனார் அவனை கொடுத்ததான ஒரு சாட்சி தான் இது. இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். பாருங்கள், இந்த இடத்துல இந்த லாபான் இடத்துல இவன் அடைக்கலத்துக்காக வருகிறான், வேலை செய்கிறான். அதன் பின்பு அவன் மாமனுடைய பெண்களை திருமணம் சொல்கிறான். பிள்ளைகள் பிறந்து விட்டது. இவைகளெல்லாம் அவனுடைய கையின் பிரயாசங்கள், அவனுடைய வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்த அவனுடைய மாமனார் அவனை அறிந்து கொண்டு, நீ இருந்தது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை சொல்கிறான். அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீ இருக்கணும்னு இருந்தால் எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும் உங்ககிட்ட, அப்படின்னா இரு, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே என்று சொல்கிறார். கர்த்தர் உன் நிமித்தமாக என்னை ஆசீர்வதித்தார். இதுதான் மிக நல்ல அருமையான ஒரு வார்த்தனம். உன் நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த நாளில் கூட பாருங்கள், யாக்கோபு அங்கே இருக்கின்ற வேளையில் தன்னுடைய மாமனாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபின் ஆசீர்வதித்து இவர்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் இந்த இடத்துல லாபானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே உன்னாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்கிறதான ஒரு கிரேட் டிக்ளரேஷனை சாட்சியாக இந்த இடத்துல சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை பார்க்கிறவர்கள், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆபிரகாமிட்ட சொன்னார், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம செய்ய வேண்டியது, நம் மூலமாக யாராவது ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் கூட யாராவது ஒருவருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சாபமாக இல்லாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றின் கண்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாக்கோபை போல ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் கலந்த நாளாக இருக்கட்டும். ஆமேன்.